பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் பண்ணேன். என்னன்னு சொன்னால், என்னுடைய சிஸ்டருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லி திடீர்னு ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணும்போது கணையத்தில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது உயிருக்கு ஆபத்து, 1 வீக் தான் உயிரோடு வாழ்வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்போது நாங்கள் வந்து ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணுறோம், ஏசப்பா இந்த ரிசல்ட்டு நீங்கள் மாற்றி கொடுப்பீராகன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து 100%, அதாவது 100க்குள்ளே இருக்கணும். அந்த இன்ஃபெக்ஷன், அந்த தொற்று வந்து 100க்குள்ளே இருக்கணும். பட் இவங்களுக்கு வந்து 2000 இருக்குது. அதனால் டாக்டர் ரொம்ப சிவியராக இருக்குது, அதனால் இவங்க வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதே தெரில. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, வேண்டாம் நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போயிடுறோம், ஏன்னா வந்து எங்களுக்கு எப்போவுமே பழக்கமான ஹாஸ்பிட்டல் நாங்கள் போயிடுறோம், நீங்கள் எங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த ஒரு 3 மணி நேரம் தான் ஆச்சு அங்கே அட்மிட் பண்ணி. நாங்கள் உடனே அந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்க மறுபடியும் வந்து ராமச்சந்திராவுக்கு போனாங்க. அப்போ வந்து அந்த ராமச்சந்திராவுக்கு போய் அட்மிட் ஆகி மறுபடியும் டெஸ்ட்லாம் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால ஆண்டவரே இந்த ரிசல்ட்டை நீங்கள் மாற்றி கொடுக்கக்கூடாதான்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்பொழுது எனக்கு நான் இந்த யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு இவரோட ப்ரேயர் பார்த்துட்டு அதில் வந்து சரி ஐயாவுக்கு நம்ம வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணும்போது ஐயா எடுத்துட்டு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. பிரதர், இந்த மாதிரி என்னோட தங்கச்சிக்கு ரொம்ப சீரியஸில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, கணையத்தில் பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லி இப்போ டெஸ்ட்டுக்கு போகிறாங்க, உள்ளே போகிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் எதுவும் இருக்கக்கூடாது, அதுதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிஸ்டர். பிரதர், நீங்களும் கொஞ்சம் அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அந்த உள்ளே போயிட்டு அந்த டெஸ்ட்டில் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அவங்க பண்ணும்போதே ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டா மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. என் தங்கச்சிக்கிட்ட சுகம்தான் கொடுப்பாருன்னு எனக்கு 100% எனக்கு வந்து பயங்கர நம்பிக்கை ஆயிடுச்சு. அப்போ நான் பரவாயில்ல ஆண்டவரே ஐயா ஜெபத்தை நீங்கள் கேட்பீங்களான்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயாவுக்கு நான் வச்சிட்டேன். அப்புறம் ரிசல்ட் வந்தது. ரிசல்ட்டில் வந்து ஒன்றுமே இல்லை, அதாவது 2000 கிடையாது, வெறும் 77 தான் இருக்குது. 100க்குள்ளே இருக்கணும், அதனால 77 தான் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்காக நான் வந்து ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐயாவோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அதனால் வந்து ஊழியக்காரோட ஜெபத்தை கர்த்தர் நம்மளை விட அதிகமாக கேட்பாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐயாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுதான் இப்போ நான் ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக பண்ண ப்ரேயரை ஆண்டவர் கேட்ட அற்புதத்தை செய்தார். அதற்காக நன்றி ஐயாவுக்கு.